வணக்கம். இன்றைய நம்ம உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். லூக்கா நற்செய்தியிலிருந்து ஒரு பகுதி, அப்புறம் சாலமோனின் ஞான ஆகமம், ஒரு திருப்பாடல், கூடவே திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவங்களோட சிந்தனையும் இதுல இருக்கு. இதெல்லாம் சேர்ந்து சில சுவாரஸ்யமான கேள்விகளை எழுப்புது. அதாவது, நாம செய்யற கடமைக்கும் அதுக்கு நம்ம எதிர்பார்க்கிற பலனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கஷ்டங்கள் வரும்பொழுது அதை எப்படி பாக்குறது? கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதுனா உண்மையில அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாதிரி விஷயங்களை தான் நாம் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் இறங்கி பாப்போமா? நாம முதல்ல லூக்கா நற்செய்தியில வர்ற அந்த உவமைய பார்க்கலாமா? பார்க்கலாம். லூக்கா 17 வசனம் 7 10 வரைக்கும். அப்புறம் அதோட தொடர்புடைய யோவான் நற்செய்தியிலிருந்து ஒரு வசனம், அதிகாரம் 14 வசனம் 23. இந்த 2 பகுதியும் முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் வேற வேற விஷயங்களை பேசுற மாதிரி தோணும். ஒண்ணுல அன்பு, உறவு பத்தி இருக்கு, இன்னொன்னுல கடமை, சேவை, இத பத்தி. ஆனா இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தங்களையும் இது ரெண்டும் எப்படி ஒன்னா சேருதுன்னு பாக்குறதுதான் நம்மளோட இன்னைக்கு நோக்கம். சரி வாங்க, இத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நாம முதல்ல யோவான் நற்செய்தியில வர்ற அந்த அல்லேலூயா கீத வசனத்தை பார்க்கலாம். அதிகாரம் 14 வசனம் 23. அது என்ன சொல்லுதுன்னா, என்மேல் அன்பு கொள்பவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தை அவர் மேல் அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரோடு குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தைகள் பாருங்க. அன்பு, கடைப்பிடித்தல், அப்புறம் குடிகொள்ளுதல். அதாவது அன்புங்கிறது கட்டளைகளை கடைப்பிடிக்கிறதுல தெரியுது. அதோட விளைவா கடவுளே நம்ம கூட வந்து தங்குற ஒரு நெருக்கமான உறவு அது உருவாகுது. இந்த உறவு அப்படிங்கிற விஷயத்த மனசுல வச்சுக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, நிச்சயமா. இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வசனம் ஒரு ஒரு அடித்தளம் மாதிரி அமைக்குது. நாம அடுத்து பார்க்க போற லூக்கா பகுதி கடமை, சேவையை பத்தி பேசும். ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க அன்பு, நெருக்கமான உறவுன்னு ஒரு சூழல்ல நமக்கு தராங்க. இது சும்மா எதேச்சியா வரல. கடவுளோட உறவோட அடிப்படை அன்புதான். அந்த அன்போட வெளிப்பாடுதான் கீழ்ப்படிதல்ங்கிறத இது முதல்லயே சொல்லிடுது. கடமையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அந்த உறவோட தன்மையை அது காட்டுது. இது ரொம்ப முக்கியம். சரி, அப்போ இந்த அன்பான உறவுங்கிற பின்னணியோட இப்ப நம்ம லூக்கா நற்செய்தி பகுதிக்கு போலாம். அதிகாரம் 17 வசனங்கள் 7-10 வரைக்கும். அங்க என்ன சூழல் சொல்லப்படுதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க உங்க எஜமானுக்கு சொந்தமான ஒரு வேலையாள்னு வச்சுக்குவோம். நாள் முழுக்க வயல்ல உழுதுருக்கிறீங்க, இல்லைன்னா ஆடு மேய்ச்சிருக்கீங்க. நல்ல வெயில்ல கடுமையான உழைப்பு. சாயங்காலம் ஆகுது, சோர்வா வீட்டுக்கு வரீங்க. உங்க மனசுல என்ன தோணும்? அப்பாடா, வேலை முடிஞ்சுது, கொஞ்சம் உட்காரலாம், பசிக்குது, சாப்பிடணும். இதுதானே ரொம்ப இயல்பா நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இங்க அந்த எஜமான் என்ன சொல்றாரு? அவரு, சரிப்பா நீயும் களைப்பா இருப்ப, வா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லல. அதுக்கு பதிலா அவரோட எதிர்பார்ப்பு ரொம்ப வேற மாதிரி இருக்கு. எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணு, உன் துணிய வரிஞ்சுக்கிட்டுக்கிட்டு நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு பணிவிடை செய், அதுக்கப்புறம் நீ சாப்பிடலாம், குடிக்கலாம் அப்படிங்கிறாரு. அதாவது வேலையாளோட தேவைக்கு அங்க முன்னுரிமை இல்ல. முதல்ல எஜமானோட தேவைதான். உடனடியா ஓய்வோ சாப்பாடோ, ஏன் ஒரு சின்ன பாராட்டு கூட இல்ல. அது தெளிவா தெரியுது. இது கேக்குறதுக்கே கொஞ்சம் என்னடா இது அப்படின்னு தோணுது இல்ல? ஆமா, நிச்சயமா. அந்த காலத்துல இருந்த எஜமான் பணியாளர் உறவோட யதார்த்தத்தை இது காட்டுது. இது இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு வேலை ஒப்பந்தம் இல்ல. இங்க உரிமைகள், சலுகைகள் பத்தி பேசவே முடியாது. இது முழுக்க முழுக்க கடமையை அடிப்படையா வச்சது. பணியாள் எஜமானுக்கு சொந்தமானவர். அவரோட வேலை எஜமானுக்கு சேவை செய்யறது. அங்க கேள்வி கேட்கவே முடியாது. நற்செய்தி இதை இன்னும் அழுத்தமா சொல்லுது பாருங்க, ஒரு கேள்வியோட. தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? இது 9வது வசனம். அந்த கேள்வி கேட்கிற துணையே பதில் கண்டிப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நன்றி சொல்றதெல்லாம் அங்க எதிர்பார்க்கவே முடியாது. அதுதான் அங்க வழக்கம். சரி, இங்கதான் இந்த நற்செய்தி பகுதியோட கொஞ்சம் யோசிக்க வைக்கிற சவாலான மைய கருத்து வருது. 10வது வசனம் சொல்லுது, அப்படியே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். இதுதான் கொஞ்சம் நிறுத்தி யோசிக்க வைக்குது. பயனற்ற பணியாளர்கள், நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு கடைசியில நம்மள நாமே பயனற்றவங்கன்னு சொல்லிக்கணுமா? என்ன அர்த்தம் இதுக்கு? நம்ம சேவையும் உழைப்பும் உண்மையிலே மதிப்பு இல்லாததா? இது ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மையை சொல்ற மாதிரி இல்லையா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி.
இதுக்கான பதில்ல தான் இந்த ஓமையோட ஆழமே இருக்கு. பயனற்ற பணியாளர்கள்ங்கிற அந்த சொல்ல அதோட நேரடி பொருள்ல மதிப்பில்லாதவங்க இல்லனா தகுதி இல்லாதவங்கன்னு புரிஞ்சுக்க கூடாது. அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டா அது கடவுளோட குணத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடும். அது அப்படி இல்ல. இது ஒரு குறிப்பிட்ட மனநிலைய, ஒரு மனப்பாங்க குறிக்குது. என்ன மனநிலை? அதாவது நமக்கு சொல்லப்பட்டத நம்ம கடமையை செஞ்சதற்காக அந்த உறவோட இயல்புக்கு மேல போய் ஒரு சிறப்பு தகுதியையோ இல்ல கூடுதல் பரிசையோ ஒரு பிரத்யேக பாராட்டையோ அல்லது கைமாறையோ எதிர்பார்க்காத ஒரு மனநிலை. இதை இப்படி பார்க்கலாம். நாம செய்யற கடமைங்கிறது எஜமானோட நமக்கு இருக்கிற உறவோட ஒரு பகுதி. அந்த உறவுக்குள்ள அது இயல்பா எதிர்பார்க்கப்படுது. அதை செஞ்சு முடிச்சப்புறம் நான் என் கடமையை செஞ்சுட்டேன், அதனால இப்ப எனக்கு இதுக்கு மேல ஏதோ கிடைக்கணும்னு உரிமை கேட்காத ஒரு நிலை. இது ஒரு வகையான தாழ்மை, ஹியூமிலிட்டி. இந்த இடத்துல தான் நாம முன்னாடி பார்த்த யோவான் நற்செய்தி வசனத்தை, அதாவது 14:23 அதை திரும்ப இணைச்சு பாருமோ. எப்படி இணைக்கிறது? யோவான் வசனம் அன்பும் கீழ்ப்படிதலும் இருந்தா கடவுளே நம்மோட தங்குற ஒரு நெருக்கமான ஒரு பரஸ்பர உறவை பத்தி சொல்லுது. அது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பரிசு மாதிரி தோணுது. ஆனா லூக்கா பகுதியோ கடமையை செஞ்சுட்டு எந்த நன்றியையும் எதிர்பார்க்காம நம்மள பயனற்றவங்கன்னு சொல்லுது. ஒன்னு உறவோட உச்சத்தை பத்தி பேசுது, இன்னொன்னு சேவையோட தாழ்மையை பத்தி பேசுது. இது ரெண்டும் ஒரே விஷயத்தோட ரெண்டு பக்கமா இருக்க முடியும்? கொஞ்சம் முரணா தெரியலையா? இதுதான் முக்கியமான புள்ளி. இது முரண்பாடு இல்ல. இது ஒரு ஆழமான உண்மை. கடவுளோட நம்ம உறவுங்கிறது நாம செய்யற நல்ல காரியங்கள், சேவைகள், நம்ம கடமைகள் இதெல்லாம் செஞ்சு நம்ம புள்ளி சேர்க்கிற மாதிரி, மார்க் வாங்குற மாதிரி அப்படி நாம சம்பாதிக்கிற ஒரு பொருள் இல்ல. அப்படி நினைக்கிறது தான் உறவை ஒரு கொடுக்கல் வாங்கல் மாதிரி, ஒரு டிரான்சாக்ஷனல் ரிலேஷன்ஷிப் மாதிரி மாத்திடும். நான் ஜெபம் செஞ்சேன், அதனால கடவுள் எனக்கு இது தரணும். இல்லைன்னா நான் இந்த கடமையை செஞ்சேன், அதனால எனக்கு இந்த பாராட்டு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை. ஆனா யோவான் நற்செய்தி என்ன சொல்லுது? உறவோட அடிப்படை அன்பு. லூக்கா நற்செய்தி என்ன சொல்லுது? அந்த அன்பால தூண்டப்பட்டு நாம செய்யற சேவை அல்லது கடமை அது அந்த உறவையே சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கருவி கிடையாது. அது அந்த உறவோட ஒரு இயல்பான வெளிப்பாடு, ஒரு பதில் செயல், ரெஸ்பான்ஸ். கடவுள் நம்ம மேல முதல் அன்பு காட்டினதுக்கும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் நாம காட்டுற நன்றியோட செயல் வடிவம்தான் நம்ம சேவை. அதனால நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம்னு சொல்றது நம்மள நாமே தாழ்த்திக்கிறதோ இல்ல நம்ம செயல்களை மதிக்காம போறதோ இல்ல. அதுக்கு பதிலா இது ஒரு உண்மையை ஒப்புக்கிறது. நம்ம செயல்கள் எவ்வளவு நல்லா செஞ்சிருந்தாலும் சரி, கடவுளோட அன்பையோ இல்ல அவரோட பிரசன்னத்தையோ அவை உருமாக்குறதில்ல. அவை ஏற்கனவே இருக்கிற அந்த அன்புக்கும் உறவுக்கும் நாம கொடுக்கிற பதில் மட்டும்தான். நாம செஞ்சது நம்ம கடமை. அந்த உறவே பெரிய பாக்கியம். அந்த உறவுக்கு வெறிய நின்னு நாம செஞ்ச செயல்களுக்கு தனியா ஒரு கணக்கு போட்டு பலன் எதிர்பார்க்கறதுல அர்த்தம் இல்ல. அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் அது. இது நம்ம கிட்ட இருக்கிற ஆணவத்தை நீக்கி உண்மையான தாழ்மையை கத்துக் கொடுக்குது. அந்த தாழ்மையில தான் உண்மையான சுதந்திரம் இருக்கு. பாராட்டுக்காகவோ அங்கீகாரத்துக்காகவோ செயல்படணுங்கிற அந்த அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலை. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் இதை விளக்கும்போது இது தாழ்வு மனப்பான்மை பத்தினது இல்லைங்கிறாரு. மாறாக கடவுளுக்கு நமக்கு உள்ள உறவோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது பத்தினதுன்னு சொல்றாரு. ஓ, யதார்த்தமா? எப்படி? அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு முன்னாடி நாம எல்லாரும் ஒரு விதத்துல கடன் பட்டவங்க தான். கடன் பட்டவங்களா? ஆமா, நாம அவருக்கு கடன் கொடுத்தவங்க இல்ல. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே, நம்ம உயிர், நம்ம திறமைகள், நம்ம நேரம், இது எல்லாமே அவரோட கொடை, அவரோட பரிசு தானே. சரிதான். அப்படி இருக்கும்போது நாம செய்யற சேவைக்காக நாம பெரிய பிரதிபலன் எதிர்பார்க்கறது ஒரு விதமான மாயை, ஒரு இல்லூஷன் அவர் சொல்றாரு. ஓ, அப்போ இது நான் ஒண்ணுமே இல்லன்னு சொல்ற மாதிரி இல்ல. இல்ல இல்ல. ஆனா எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வந்தது, நான் என் பங்கு செய்யறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையா? சரியா சொன்னீங்க. அததான், அது ஒரு யதார்த்தமான பணிவு. நான் என் கடமையை செஞ்சேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற மனநிலை. திருத்தந்தை இன்னும் ஒருபடி மேல போய் என்ன சொல்றாருன்னா, இந்த மனப்பான்மை தான் கடவுளோட தாராள குணத்துக்கு நம்மள திறக்குதுன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா, நாம எதையும் எதிர்பார்க்காம பணிவா இருக்கும்போது தான் கடவுள் நம்ம மேல தன் கிருபைய தாராளமா பொழிய முடியும். அவர் லூக்கா நற்செய்தியில வர்ற இன்னொரு வசனத்தையும் சுட்டி காட்டுறார். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எந்த வசனம்? லூக்கா 12:37. அங்க
உண்மையான பணியாளர்களுக்கு எஜமானனே இடுப்ப கட்டிக்கிட்டு சேவை செய்வார்னு இயேசு சொல்றார். ஓ, ஆமா ஆமாம். பாருங்க, இது எவ்வளவு பெரிய தலைகீழ் மாற்றம். ஆமாம். நாம பணிவோட நம்ம கடமையை செய்யும்போது கடவுளே நமக்கு சேவை செய்யற நிலைக்கு வர்றார். இது கடமைக்கு அப்பாற்பட்ட ஒரு உறவு, ஒரு கிருபையின் வெளிப்பாடு. அப்போ அந்த பயனற்ற பணியாளருங்கிறது ஒரு விதத்துல பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு அன்பின் சேவையா? ஆமா, அப்படியும் சொல்லலாம். யோவான் நற்செய்தியில வர்ற அந்த அல்லேலூயா வசனம் கூட இதத்தானே சொல்லுது. என் மீது அன்பு கொள்பவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார், ஆமா, என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அப்போ கடமைய செய்யறதுங்கிறது அன்போட வெளிப்பாடு. அதனாலதான் கடவுள் நம்மோட தங்குகிறார் போல. மிகச்சரியான இணைப்பது. கடமைங்கிறது வெறுமன ஒரு வேலை அல்ல, அது கடவுள் மேல நம்ம காட்டுற அன்போட செயல் வடிவம். அந்த அன்போடு செய்யும்போது தான் அதுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது, கடவுளுடான உறவையும் அது ஆழப்படுத்துது. சரி, ஆஹா, இப்ப புரியுது. அப்போ லூக்கா நற்செய்தியில சொல்ற கடமைங்கிறது சும்மா பல்ல கடிச்சுக்கிட்டு விருப்பமே இல்லாம செய்யற ஒரு மெஷின் மாதிரி செயல் இல்ல. அது யோவான் நற்செய்தி சொல்ற அந்த அன்போட அடிப்படையில, அந்த உறவோட பின்னணியில செய்யப்படணும். அன்பு இருந்தா கட்டளைகளை கடைபிடிக்கிறது ஒரு பாரமா தெரியாது, அது ஒரு இயல்பான செயலா மாறும். அந்த கட்டளைகளை நிறைவேற்றுறது நம்ம கடமை. அந்த கடமையை செய்யும்போது நான் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டேன், எல்லாரும் என்னை பாராட்டணுங்கிற எண்ணம் இல்லாம, இது என் அன்போட வெளிப்பாடு, என் உறவோட ஒரு பகுதி, என் எஜமானனுக்கு நான் செய்ய வேண்டியதுன்னு அந்த தாழ்மையோட பலனை எதிர்பார்க்காம செய்யணும். இதுதானே நீங்க சொல்றீங்க, சரிதானே? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட். மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தாழ்மை தான் இங்க ரொம்ப முக்கியம். நாம கடவுளுக்காக ஏதோ செய்யறோம்னு நினைக்கும் போது கூட அது உண்மையில அவருக்காக நாம செய்யற ஒரு உதவியெல்லாம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, எல்லாம் வல்ல கடவுளுக்கு நம்ம உதவி தேவையா? இல்ல. அதுக்கு பதிலா அது அவர் நமக்கு கொடுத்த கிருபைக்கும் திறமைக்கும், அவர் நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும், எல்லாத்துக்கும் மேல அவர் நம்ம மேல வச்சிருக்கிற நிபந்தனை இல்லாத அன்புக்கும் நாம காட்டுற ஒரு பதில் செயல். பயனற்ற பணியாளர்கள்னு சொல்றது நம்ம உண்மையான நிலையை உணர்ந்துக்கிறது தான். நாம எவ்வளவுதான் செஞ்சாலும் கடவுளோட அளவிட முடியாத கிருபைக்கும் அன்புக்கும் முன்னால நாம எப்பவுமே பெற்றுக்கொள்பவர்களாதான் இருக்கும், கடன்பட்டவங்களா இருக்கும். இந்த உணர்வு நம்மளை இன்னும் அதிகமா அன்பு செலுத்தவும், இன்னும் உண்மையா எந்த வெளிவேஷமும் இல்லாம சேவை செய்யவும் தூண்டணும். இது சேவைய ஒரு பாரமா பார்க்காம அந்த உறவோட ஒரு கொண்டாட்டமா, ஒரு பாக்கியமா பார்க்க உதவும். இது நிஜமாவே நம்மளோட அன்றாட அணுகுமுறைய கொஞ்சம் யோசிக்க வைக்குது. யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட வாழ்க்கையில கூட நாம குடும்பத்திலயோ, வேலை செய்யற இடத்துலயோ, இல்ல சமூகத்திலயோ ஏதாச்சும் ஒரு கடமைய செஞ்சா, ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட உடனே ஒரு நன்றி, ஒரு அங்கீகாரம் இதை எதிர்பார்க்கிறோம் இல்லையா? நான் இவ்ளோ செஞ்சேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறோம். ஒருவேளை இந்த நற்செய்தி பகுதி நம்மளோட அந்த இயல்பான எதிர்பார்ப்புகளை, குறிப்பா ஆன்மீக வாழ்க்கையில கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய சொல்லுதோ? மிகச்சரியான ஒரு பாயிண்ட். ஆன்மீக வாழ்க்கையில இது இன்னும் அதிகமா பொருந்தும். நாம செய்யற ஜபங்கள், திருப்பலியில கலந்துக்கிறது, செய்யற தர்ம காரியங்கள், இதெல்லாம் கடவுள்கிட்ட பேரம் பேசுறதுக்கான வழிகள் கிடையாது. நான் இத்தனை ஜபம் சொன்னேன், கடவுள் என் வேண்டுதலை நிறைவேற்றியே ஆகணும்ங்கிற எதிர்பார்ப்பு அது உறவை ஒரு வியாபார ஒப்பந்தமா மாத்திடுற ஆபத்து இருக்கு. ஆனா யோவான் 14:19 ரொம்ப தெளிவா உறவோட அடிப்படை அன்புன்னு சொல்லுது. அன்பு நிபந்தனைகளை எதிர்பார்க்காது. லூக்கா 17:10 அந்த அன்போட நடைமுறை வெளிப்பாடான சேவைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தாழ்மையான ஒன்னா காட்டுது. இது ரெண்டையும், அன்பான உறவையும் தாழ்மையான சேவையையும் இணைச்சு புரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம ஆன்மீக பயணம் வெறும் சடங்குகளையும் கடமைகளையும் செய்யறதா இல்லாம ஒரு உயிருள்ள அர்த்தமுள்ள உறவா மாறும். நாம செய்யற செயல்கள் பாராட்டுக்காக இல்ல, அன்பால செய்யறதா மாறும். அருமை. சரி, சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க கேட்ட இந்த 2 வசனங்களும் முதல்ல பார்க்கும்போது வேற வேற மாதிரி தோணினாலும் அவை கடவுளோட நம்ம உறவோட 2 முக்கியமான பரிமாணங்களை ரொம்ப அழகா இணைக்குது. ஒன்னு, யோவான் 14:23 சொல்ற மாதிரி கடவுள் மேல உண்மையான அன்பு வச்சு அவரோட வார்த்தைகளை கேட்டு நடந்தா அவரே நம்ம கூட வந்து தங்குற ஒரு மிக நெருக்கமான தனிப்பட்ட இறை பிரசன்னத்துக்கும் உறவுக்கும் அது வழிகாட்டுது. இதுதான் உறவோட அடித்தளம், அதோட இலக்கும் கூட. 2வது, லூக்கா 17:7-10 நமக்கு கத்து கொடுக்கிற மாதிரி அந்த அன்போட உறவுல இருந்து வர்ற நம்ம கடமைகளையும் சேவைகளையும் செய்யும்போது அதுக்காக கூடுதல் தகுதியையோ சிறப்பு நன்றியையோ இல்ல கைமாறாயோ எதிர்பார்க்காம ரொம்ப தாழ்மையோட செய்யணும். நாங்கள்
பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோங்கிற அந்த மனப்பான்மையோட, அதாவது செஞ்சது நம்ம இயல்பான கடமையை தவிர இது ஒன்னும் பெரிய பாராட்டுக்குரிய செயல் இல்ல அப்படிங்கிற உணர்வோட செயல்படணும். இந்த பணிவான சேவை, பிரதிபலன் எதிர்பார்க்காத கடமைங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா வாழ்க்கை எப்போதுமே சுலபமா இல்லையே. இல்லதான். நாம கடமையை செஞ்சாலும் நேர்மையா நடந்தாலும் சில சமயம் கஷ்டங்கள் வரத்தானே செய்யுது. நிச்சயமா வருது. இங்கதான் சாலமோனின் ஞான ஆகமம் ஒரு முக்கியமான பார்வையை தருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த ஞான நூல் குறிப்பா இந்த அதிகாரங்கள் மனுஷங்க அனுபவத்துல இருக்கிற சில ரொம்ப கஷ்டமான கேள்விகளை நேருக்கு நேர சந்திக்குது. ஆமா. ஏன் கஷ்டம் இருக்கு, சாவுக்கு அப்புறம் என்ன, நீதிக்கு உண்மையான அர்த்தம் என்ன, இது மாதிரி. இது வெறும் அதாவது சும்மா தியாலஜிய பத்தி மட்டும் இல்ல, தத்துவ ரீதியாவும் ரொம்ப ஆழமா போகுது. நாம சாதாரணமா உலகத்தை பாக்குற விதத்துக்கும் இந்த நூல் சொல்ற ஒரு தெய்வீகமான உண்மைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு இது காட்டுது. ஆரம்பமே ரொம்ப ஒரு அழுத்தமான விஷயத்தோட தொடங்குது இல்லையா? அதிகாரம் 2 வசனம் 23. ஆமா. என்ன சொல்லுதுன்னா, கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், அப்புறம் தமது சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். இது சும்மா சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இல்லவே இல்ல. மனுஷன் அழியாம இருக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டான். அதுதான் அடிப்படை. இந்த அழியாமை இதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா ரொம்ப நாள் வாழ்றதா, இல்ல வேற எதுவும் இருக்கா? அது ஒரு முக்கியமான கேள்வி. இங்க அழியாமைன்னு சொல்ற கிரீப்ப வார்த்தை சும்மா சாவு இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல. ஓஹோ. அது சிதைஞ்சு போகாத தன்மை, அழிஞ்சு போக முடியாத ஒரு நிலை. அதான் அப்தார்சியா. சரி சரி. அப்புறம் கடவுளின் இயல்பின் சாயல்னு சொல்லும்போது மனுஷங்க வெறும் உடம்பு மட்டும் இல்ல, ரொம்ப ஆழமான நிலையா இருக்கக்கூடிய ஒரு தன்மையோட படைக்கப்பட்டாங்கன்னு இது சொல்லுது. இதுதான் கடவுளோட ஒரிஜினல் பிளான், மனுஷங்களுக்கு ஒரு உயர்ந்த நிலை. அதுதான் இந்த நூல் சொல்ற வாதம். அப்படி ஒரு திட்டம் இருந்தா நாம இன்னைக்கு பாக்குற இந்த சாவு, மரணம் இது எப்படி வந்துச்சு? இங்கதான் என்ன சொல்றது, ஒரு ட்விஸ்ட் மாதிரி வருது. ஆமா. வசனம் 2.24 சொல்லுது, அலகையின் பொறாமையால் சாவு உலகிற்குள் நுழைந்தது. பொறாமை காரணமாவா? ஆமா, பொறாமை ஒரு உணர்ச்சி, அதுவால உலகத்தோட போக்கே மாறிடுச்சா? இது எப்படி? இந்த நூலோட பார்வையில மரணம் இயற்கையா இருக்க வேண்டிய ஒண்ணு இல்ல கடவுளோட திட்டமும் இல்ல. அப்போ அது ஒரு பிரிவு மாதிரி, ஒரு ஊடுருவல். ஒருவேளை மனுஷனுக்கு கிடைச்ச அந்த உயர்ந்த நிலை, கடவுள்கிட்ட இருந்த அந்த நெருக்கம், இதையெல்லாம் பார்த்து ஒரு கெட்ட சக்திக்கு வந்த பொறாமை, அதோட விளைவுதான் மரணம். இப்போ இந்த உலகத்துல சாவுங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை ஆயிடுச்சு. அப்போ நீதிமான்கள், அதாவது கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ நினைக்கிறவங்க, அவங்க இறக்கும்போது என்ன ஆகுது? இதுக்கு அதிகாரம் 3 பதில் சொல்லுதா? ஆமா, 3வது அதிகாரம் வசனம் 3.1 கேட்கவே நல்லா இருக்கு. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன, கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. இது சும்மா ஆறுதல் சொல்றாங்களா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற அர்த்தம் இருக்கா? இது வெறும் ஆறுதல் இல்ல, இது ஒரு முக்கியமான தியோலாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். கடவுளின் கையில் இருக்கிறதுன்னா அது ஒரு பாதுகாப்பு, பிரிக்க முடியாத ஒரு பந்தம். மரணம் உடம்ப தாக்கலாம், ஆனா அந்த ஆன்மாவோட சாரம், கடவுள் கூட இருக்கிற அந்த தொடர்பு, அதை அழிக்க முடியாது. சரி. அந்த கடும் தொல்லைன்னு சொல்றது வெறும் உடம்பு வலி இல்ல, ஒருவேளை ஆன்மாக்கு வர்ற வேதனை, அழிவு இதையெல்லாம் குறிக்கலாம். அதுல இருந்து அவங்க பாதுகாக்கப்படுறாங்க. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அப்படி தெரியலையே. நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, வேதனையோட இறக்குறத பாக்குறோம். அடுத்த வசனங்களே அதை ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல அவர்கள் தோன்றினார்கள். அப்புறம் நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது. அவங்க போனது ஒரு பேரழிவு மாதிரி நினைச்சாங்களாம். ஏன் இவ்வளவு வித்தியாசம் உலக பார்வைக்கும் இந்த நூல் சொல்ற உண்மைக்கும்? இதுதான் இந்த நூலோட முக்கியமான வாதங்கள்ல ஒண்ணு. தோற்றத்துக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசம். ஓஹோ. அறிவிலிகள் நீங்க சொல்றது யாரு உலகத்தை மட்டும் பாக்குறாங்களோ, கண்ணால பாக்குறத மட்டும் நம்புறாங்களோ அவங்க பார்வையில சாவுனா எல்லாம் முடிஞ்சது, ஒரு தோல்வி, துக்கம். ஆமா. அதனால நீதிமான்கள் கஷ்டப்பட்டு இறந்தா அதுக்கு அர்த்தமே இல்லைன்னு அவங்களுக்கு தோணுது. ஆனா உண்மை வேற. இந்த நூல் அடிச்சு சொல்லுது. அதே வசனம் 3.3 என்ன சொல்லுது? அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள் இன் பீஸ். இது எப்படி முடியும்? வெளியே கஷ்டம் இருக்கு, ஆனா உள்ள அமைதியா? இந்த அமைதிங்கிறது வெளியே இருக்கிற சூழ்நிலை சம்பந்தப்பட்டது இல்ல, அது கடவுளோட இருக்கிற உறவுல இருந்து வர ஒரு ஆழமான மன அமைதி,
ஒரு சமாதானம். ம், மரணம் ஒரு முடிவில்ல, அது ஒரு நிலை மாற்றம், கடவுள்கிட்ட போற ஒரு பயணங்கிற புரிதல். அதிலிருந்து இந்த அமைதி வருது. அடுத்த வசனம் 3.4 இன்னும் கொஞ்சம் விளக்குது பாருங்க. சொல்லுங்க. மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஓ, அப்ப மனுஷங்க சொல்ற தீர்ப்பு, உலகம் பார்க்கற பார்வை தப்பா இருக்கலாம். கஷ்டம் வந்தா கடவுள் தண்டிச்சிட்டாரு இல்ல கைவிட்டுட்டாருன்னு அர்த்தம் இல்ல. இல்ல, அவங்களோட நம்பிக்கை, அந்த ஹோப் ஆஃப் இமார்டாலிட்டி, அது சும்மா ஒரு ஆசை இல்ல, அது ஒரு உறுதியான எதிர்பார்ப்பு. இது வாழ்க்கையில கஷ்டத்தை பார்க்கற விதத்தையே மாத்துமே. கண்டிப்பா. துன்பம்னா கடவுள் கைவிட்டுட்டார்னு இல்ல, அதுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்கலாம்னு இந்த பார்வை சொல்லுது. சரி. இதுதான் நம்மள அடுத்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. சோதனை எதுக்கு வருது? வசனங்கள் 3.5-6 ரொம்ப பவர்ஃபுல். ஆமா. சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். ஏனெனில் கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என கண்டார். இங்கே சோதனைன்னா என்ன? தண்டிக்கிறாங்களா இல்ல வேறயா? அதுல யூஸ் பண்ற உருவகம் ரொம்ப ஸ்ட்ராங். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார், எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். நெருப்புல பொண்ணை டெஸ்ட் பண்ற மாதிரி சோதனை. வலி இருக்கும், ஆனா ஒரு முடிவு இருக்கு. கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த உருவகம் சோதனையோட நோக்கத்தை தெளிவாக்குது. உலைனா கஷ்டம், ஆனா நோக்கம் அழிக்கிறதில்ல, சுத்தப்படுத்துறது. பியூரிஃபிகேஷன். ஆமா, பொன்ல இருக்கிற அழுக்கு நெருப்புல போற மாதிரி சோதனைங்கிறது நீதிமான்களோட விசுவாசத்தை சோதிச்சு அவங்களோட உண்மையான மதிப்பு, கடவுள் மேல இருக்கிற பற்று, இதையெல்லாம் வெளியே கொண்டு வருது. சரி சரி. தமக்கு தகுதியா உள்ளவங்கன்னா அவங்க இந்த சோதனை வழியா தங்களோட அர்ப்பணிப்பை நிரூபிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். எரிபலி மாதிரி ஏத்துக்கிட்டான்னா அவங்க அர்ப்பணிப்பை கடவுள் மதிக்கிறார், ஏத்துக்கிறார்னு காட்டுது. அப்போ இந்த மாதிரி சோதனைகளை சந்திச்சு தகுதியானவங்கன்னு கடவுள் பார்க்கிற நீதிமான்களுக்கு அவங்களுக்கு என்ன எதிர்காலம், அத பத்தியும் இது பேசுதா? ஓ, பேசுதே. அடுத்த வசனங்கள் 3.7-8 அவங்களோட எதிர்கால மகிமை பத்தி சொல்லுது. சொல்லுங்க. கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அப்புறம் அரிதால் நடுவே தீப்பொறி போல பரவிடத் தொடங்குவார்கள். இது என்ன உருவகமா இல்ல நிஜமாவா தீப்பொறி மாதிரி பரவுறதுன்னா? இது பெரும்பாலும் உருவகமா தான் பாக்குறாங்க. ஒளி வீசுவார்கள்னா அவங்களோட அந்த தெய்வீகத் தன்மை, சத்தியத்தோட வெளிச்சம், இத குறிக்கலாம். தீப்பொறி மாதிரி பரவுவாங்கன்னா ஒருவேளை அவங்களோட தாக்கம், அவங்களோட சாட்சி இல்ல அந்த உண்மை பரவுறது, இத குறிக்கலாம். ஒரு சின்ன பொறி காஞ்ச புல்ல வேகமா பத்த வைக்கும் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி அவங்களோட இம்பாக்ட் பவர்ஃபுல்லா இருக்கும். அடுத்த பகுதி இன்னும் என்ன சொல்றது, ஆச்சரியமா இருக்கு. நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள், மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். இது என்ன அரசியல் அதிகாரமா? கஷ்டப்பட்டவங்க இப்போ ரூல் பண்ண போறாங்களாம். அத நேரடி அரசியல் அதிகாரமா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பெரும்பாலும் இது அவங்களோட இறுதி வெற்றி, அப்புறம் தெய்வீக நீதி, ஒழுங்கு, இதையெல்லாம் நிலைநாட்டுறதுல அவங்களுக்கு இருக்கிற பங்கு குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அதாவது கடவுள் பார்வையில எது சரியோ அது கடைசில ஜெயிக்கும். அந்த வெற்றியில நீதிமான்களுக்கும் பங்கு இருக்கு. சரி. அவங்க தீர்ப்பு வழங்குவாங்கன்னா ஒருவேளை எது சரி எது தப்புன்னு சத்தியத்தின் அடிப்படையில வெளிப்படுத்துறத குறிக்கலாம். ரொம்ப முக்கியமா கடைசியில எப்படி முடியுதுன்னா, ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாளுவார். 3.8. ஆமா. மனுஷங்களோட ஆட்சி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா கடவுளோட ஆட்சி நிரந்தரம். அந்த ஆட்சியில நீதிமான்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குன்னு இது காட்டுது. இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டோம். இந்த முழு பகுதியோட அந்த மையமான செய்தி, கோர் மெசேஜ் என்னவா இருக்கும்? வசனம் 3.9 ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு வருது. ஆமா, அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர், அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். இதான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்டா, நம்பிக்கை, அன்பு. ஆமா, இந்த நூல் அததான் திரும்ப திரும்ப சொல்லுது. கடவுளோட திட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் அறிந்து கொள்வர், அவரோட ஒரு நிலையான உறவுல இருக்கிறதுக்கும் அவரோடு நிலைத்திருப்பர். தேவையானது நம்பிக்கை, ட்ரஸ்ட், ஃபெய்த் மற்றும் அன்பு, ஃபெய்த்ஃபுல்னஸ், லவ். சரி. சும்மா அறிவால புரிஞ்சா மட்டும் பத்தாது. கடவுள் மேல முழுசா நம்பிக்கை வைக்கணும், அந்த உறவுல நிலைச்சு நிக்கணும். அது அவசியம்னு சொல்லுது. அந்த வசனத்தோட கடைசியும் கொஞ்சம் யோசிக்க வைக்குதே. அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோருக்கு மட்டுமே உண்டு. இது கொஞ்சம் கஷ்டமா தோணல? செலக்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தானா? இங்க தேர்ந்து கொண்டோர், his holy one select,
அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட குரூப்ப மட்டும் சொல்லாம யார் கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அவரை ஃபாலோ பண்றாங்களோ அவங்கள சொல்றதா பொதுவா புரிஞ்சுக்கிறாங்க. ஓ அப்படியா? கடவுளோட அருள், இரக்கம், மர்சி இதெல்லாம் அந்த நம்பிக்கை விசுவாச வழியில நடக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பரிசு மாதிரி. ஒரு வெகுமதி. சரி சரி. இது நாம தகுதியால சம்பாதிக்கிறத விட கடவுளோட கொடையா, அந்த உறவோட ஒரு இயல்பான விளைவா பார்க்கப்படுது. கஷ்டம், சோதனை இதுக்கெல்லாம் அப்புறம் கிடைக்கிற உண்மையான கைமாறு இதுதான். கடவுளோட அருள், இரக்கம், அவரோட நித்திய உறவு. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த இந்த சாலமோனின் ஞான நூல், இந்த 2 அதிகாரங்கள்ல இருந்து சில முக்கியமான பாயிண்ட்ஸை தொகுத்துக்கலாம். முதல்ல, கடவுளோட ஒரிஜினல் பிளான் மனுஷ அழியாம அவரோட சாயல்ல இருக்கணும், அதுதான். ஆமா. ரெண்டாவதா, சாவுங்கிறது பொறாமையால உள்ள வந்த ஒரு ஊடுருவல். கடவுளோட முதல் திட்டத்துல அது இல்ல. சரி. மூணாவதா, நீதிமான்களோட கஷ்டம், சாவு இத பத்தி உலகம் என்ன வேணா நினைக்கலாம். ஆனா கடவுளோட பார்வையில அவங்க பாதுகாப்புல அமைதியா இருக்கிறாங்க. சாவு ஒரு முடிவு இல்ல. கரெக்ட். நாலாவதா, வாழ்க்கையில வர சோதனைகள் தண்டனை இல்ல. அது பொண்ண சுத்தப்படுத்துற மாதிரி நம்மள தூய்மைப்படுத்தி கடவுளுக்கு ஏத்தவங்களா மாத்துற ஒரு ப்ராசஸ். கடைசியா, அஞ்சாவதா, எல்லாத்துக்கும் அடிப்படை கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை, அன்பு. இத புடிச்சுக்கிறவங்க உண்மையா அறிவாங்க, கடவுளோட இருப்பாங்க, அவரோட அருளையும் இரக்கத்தையும் கடைசி பரிசா பெறுவாங்க. இதுதான் இந்த பகுதிகள் நமக்கு சொல்ற முக்கியமான செய்தி. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. லூக்கால சொன்ன பிரதிபலன் எதிர்பார்க்காத பணிவுக்கும் இங்க ஞான ஆகமத்துல சொல்ற பெரும் கைமாறுக்கும் முரண்பாடு இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. மேலோட்டமா பார்த்தா முரண்பாடு மாதிரி தோணலாம், ஆனா அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி? லூக்கால சொல்றது நம்ம சேவை செய்யும் போது நம்ம மனநிலை எப்படி இருக்கணுங்கிறது. அதாவது, நான் இது செஞ்சேன், எனக்கு இது கிடைச்சே ஆகணுங்கிற ஒரு வியாபார மனப்பான்மை இல்லாம பணிவோட, அன்போட செய்யணும். சரி. ஞான ஆகமம் சொல்றது கடவுளோட நீதி மற்றும் தாராள குணம் பத்தினது. நாம பணிவோட, நம்பிக்கையோட சோதனைகளை ஏத்துக்கும் போது கடவுள் தன் நீதியாலையும் கிருபையாலையும் நாம எதிர்பார்க்கறதை விட அதிகமாவே தருவாருங்கிற நம்பிக்கை அது. புரியுது. ஒன்னு நம்மளோட செயல்பாடு பத்தினது, இன்னொன்னு கடவுளோட தன்மை பத்தினது. ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையது. புரியுது. அது சரி, இந்த சோதனைகள், கஷ்டங்கள் மத்தியில கடவுள் எங்க இருக்கார்? ஞான ஆகமம் அங்க கடைசியில ஒளி வீசுவாங்க, மக்களினங்களை ஆழ்வாங்க, ஆண்டவரை அவங்களோட அரசாழ்வார்னு சொல்லுது. இதெல்லாம் சரி, ஆனா அந்த கஷ்டமான நேரத்துல அவங்க உணர்வு எப்படி இருக்கும்? அப்போ கடவுள் எங்க இருக்காருன்னு தோணும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா தோணும். இங்கதான் திருப்பாடல் 34 ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரி. திருப்பாடல் 34 இந்த அனுபவத்தோட உணர்வு பூர்வமான பக்கத்தை தொடுது. ஞான ஆகமம் கொஞ்சம் எரியல் ரீதியா நீதிமான்களோட நிலையை விளக்குது. ஆனா திருப்பாடல் அவங்களோட கூக்குரலையும் கடவுளோட உடனடி பதிலையும் நேரடியா பேசுது. எனக்கு இந்த வரிகளை படிக்கும்போது ஒரு யோசனை வந்தது. எல்லா நேரத்திலையும் கடவுளை புகழணும்னு சொல்றது, அதாவது எக்காலம் போற்றுவேன் அப்படின்னு, அது கொஞ்சம் பெரிய சவால் மாதிரி தோணுதுல. கஷ்ட காலத்துல எப்படி முடியும்? அதே நேரம் கடவுளோட கண்கள் நம்மளை பார்த்துட்டே இருக்குங்கிறது ஒரு பக்கம் ஆறுதல்னாலும் சில சமயம் ஒரு அழுத்தமா கூட தோணலாம். இதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, வாங்க இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். முதல்ல அந்த பல்லவியையும் முதல் 2 வசனங்களையும் பார்க்கலாம். பல்லவி ரொம்ப நேரடியா இருக்கு. ஆண்டவரை நான் எக்காலம் போற்றுவேன். இது ஒரு உறுதியான முடிவு மாதிரி இருக்கு. முதல் வசனம் இதை இன்னும் கொஞ்சம் விளக்குது. அவர் புகழ் எந்நேரமும் என்னாவில் ஒலிக்கும். இந்த எந்நேரமும் எக்காலம் அப்படிங்கிறது அது எப்படிங்க சாத்தியம்? இது ஒரு கற்பனையா இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. இத வெறும் உணர்ச்சி வெளிப்பாடா மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு லட்சியம்தான், ஆனா வெறும் கற்பனை இல்ல. இது ஒரு ஆழமான விசுவாசத்தோட வெளிப்பாடு, ஒரு தீர்மானம்னு சொல்லலாம். கடவுள் இருக்காரு, அவரை நம்ம வாழ்க்கையில செயல்படுறாருன்னு நாம தொடர்ந்து நினைச்சு பாக்குறது, அத வாயால சொல்றது. நம்ம சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் கடவுள் மாறாதவர், அவர் நிலைத்தவர்னு ஏத்துக்கிறது. அந்த எந்நேரமும்ங்கிறது ஒருவேளை ஒவ்வொரு நிமிஷமும் சத்தமா புகழ்றதுன்னு இல்லாம ஒரு நிலையான மனநிலை, கடவுளை மையமா வச்ச ஒரு பார்வைன்னு இருக்கலாம். ஓ அப்படியா? ஆமாம். அதோட நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு தனிப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. 2வது வசனம் அத தெளிவா சொல்லுது பாருங்க. நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அகமகிழ்வர். இங்க ஒரு சமூக பார்வை இருக்கு. ஆமாம், எளியோர்னு வருது. அந்த எளியோர், எப்பியோனிம் அப்படிங்கிற எப்ரேய வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஏழைகள், தாழ்த்தப்பட்டவங்க, இல்ல மனசுல தாழ்மையா இருக்கிறவங்கன்னு. சரி,
ஒருத்தர் கடவுள பெருமையா பேசும்போது அது ஏன் இந்த எளியோருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது? ஒருவேளை தங்கள மாதிரி ஒருத்தரை கடவுள் கவனிக்கிறார்னு ஒரு நம்பிக்கை வருமோ? கண்டிப்பா. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஊக்கம் கிடைக்கலாம். கஷ்டத்துல இருக்கிறவங்க இன்னொருத்த கடவுள புகழ்றத கேட்கும்போது அவங்க கஷ்டத்திலயும் கடவுள் இருக்காரு, அவங்கள கைவிட மாட்டாருன்னு ஒரு நினைவு வருது. இது ஒரு மாதிரி நம்பிக்கைய பகிர்ந்துக்கிற மாதிரி, ஒரு சமூகத்தை பலப்படுத்துற மாதிரி. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ புகழ்ச்சிங்கிறது நமக்காக மட்டும் இல்ல, அது மத்தவங்களுக்கு, குறிப்பா கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு கருவியாவும் இருக்கு. நம்ம விசுவாசத்தை வெளிப்படையா சொல்லும்போது அது சுத்தி இருக்கிறவங்களையும் தொட முடியுங்கிறது ஆழமான கருத்து. சரி, இந்த புகழ்ச்சிக்கு காரணமா இருக்கிற கடவுள் எப்படிப்பட்டவர்னு அடுத்த வசனங்கள் சொல்லுது இல்லையா? வசனம் 15-16 கடவுளோட கவனத்தை பத்தி பேசுது. வசனம் 15 ஒரு அழகான சித்திரத்தை கொடுக்குது. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. கடவுள் பாக்குறாரு, கேட்கிறாருங்கிற எண்ணம். ஒரு பக்கம் பெரிய ஆறுதல், பாதுகாப்பு மாதிரி தோணுது. நம்ம தனியா இல்ல, நம்மள கவனிக்கிறாங்கன்னு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா எப்போ நம்மள பார்த்துட்டே இருக்காங்கிறது சிலருக்கு ஒரு சங்கடத்தையோ ஒரு அழுத்தத்தையும் கொடுக்காதா? இந்த நெருக்கமான கண்காணிப்பு பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மைதான். இந்த நெருக்கமான தாகம் 2 விதமான உணர்வுகளை கொடுக்கலாம். விசுவாசத்தோட இருக்கிறவங்களுக்கு இது பெரும்பாலும் கடவுளோட அக்கறை, பாதுகாப்பு, இதோட அடையாளமா தான் தெரியும். நாம மறக்கப்படல, நம்ம வேண்டுதல் கேட்கப்படுதுங்கிற உறுதி அவங்களுக்கு பலம் கொடுக்கும். ஆனா இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, இது சும்மா பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. இது எப்படி சொல்றது, ஒரு தேர்வான கவனம். யாரு மேல இந்த கவனம் இருக்கு? நீதிமான்கள், சாடிகிம் மேல. நீதிமான்கள்னா? நீதிமான்கள்னா பாவம் செய்யாதவங்கன்னு இல்ல, கடவுளோட வழியில நடக்க முயற்சி பண்றவங்க, கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அவரை சார்ந்து வாழ்றவங்க. அவங்களோட மன்றாட்ட கடவுள் கேக்குறார். ஓ சரி. ஆனா இதே கவனத்தோட இன்னொரு பக்கத்தை வசனம் 16 காட்டுது. ஆண்டவர் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களது நினைவை உலகில் அற்றுப்போகச் செய்வார். இங்க பாருங்க, கடவுளோட கண்கள் நீதிமான்கள் மேலையும், அவரோட முகம், இது பிரசன்னத்தையும் குறிக்கலாம், கோபத்தையும் குறிக்கலாம், அது தீமை செய்யறவங்களுக்கு எதிரா திரும்புது. ஆமா, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இது கடவுளோட நீதிய ரொம்ப தெளிவா காட்டுது. அவர் அன்புள்ளவர் மட்டும் இல்ல, நீதியும் பரிசுத்தமும் உள்ளவர். தீமையை அவர் வெறுக்கிறார், அதுக்கு விளைவு உண்டுன்னு இந்த வசனம் அழுத்தி சொல்லுது. அவர்களது நினைவை உலகில் அற்றுப்போகச் செய்வார்ங்கிறது கொஞ்சம் கடுமையான எச்சரிக்கைதான். இது உடனடி அழிவா இல்ல காலப்போக்குல அவங்க செல்வாக்கு மறையுமாங்கிறது விவாதத்துக்குரியது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், தீமைக்கு கடவுள் பார்வையில இடமில்லை. இந்த இரட்டை நிலை, அதாவது நீதிமான்களுக்கு கருணை, தீமை செய்யறவங்களுக்கு எதிர்ப்பு, இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இது கடவுள் பாரபட்சம் காட்டுற மாதிரி அர்த்தமா, இல்ல இது செயல்களுக்கான விளைவுதானா? இந்த சங்கீதம் சொல்ற நீதிமான்கள்னா யாரு? அவங்க தப்பே செய்யாதவங்களா, இல்ல அவங்களோட நோக்கம் கடவுளோட இருக்கிற உறவை பொறுத்ததா? இது பாரபட்சம்னு சொல்றதை விட கடவுளோட ஒழுக்க நெறி, பிரபஞ்சம் எப்படி செயல்படுதுன்னு சொல்றது மாதிரி. நீதிமான்கள்னா முற்றிலும் குற்றமற்றவங்க இல்ல. பைபிள்லயே பார்த்தா நீதிமான்களும் தடுமாறுவாங்க, பாவம் செய்வாங்க. ஆனா அவங்களோட அடிப்படை பார்வை கடவுளை நோக்கி இருக்கு. அவங்க தப்ப உணர்ந்து மனம் திரும்பி கடவுளை சார்ந்து வாழ முயற்சிப்பாங்க. ஆனா தீமை செய்வோர் கடவுளை புறக்கணிச்சு சுயநலமா மத்தவங்களுக்கு தீங்கு செய்யற மாதிரி தொடர்ந்து செயல்படுறவங்க. அதனால கடவுளோட கவனம் ஒருத்தரோட செயல், அவங்க இதய நோக்கம், இதெல்லாம் பொறுத்தது. இது ஒரு உறவோட அடிப்படையில வருது. ஓஹோ. நீங்க கடவுளோட உறவுல இருக்க முயற்சிக்கும் போது அவரோட கவனமும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தொடர்ந்து அவருக்கு எதிரா செயல்பட்டா அவரோட நீதியை சந்திக்க வேண்டியிருக்கும். இது ஒரு மெஷின் மாதிரி இல்ல, இது உறவோட இயல்பான ஒரு விளைவு. சரி, புரியுது. அப்போ நீதிமான்களா வாழ முயற்சி செய்யறவங்களுக்கும் துன்பம் வருமே, வாழ்க்கை எப்பவும் நல்லாவே இருக்காதே. அப்படிப்பட்ட நேரத்துல கடவுளோட இந்த கவனம் எப்படி தெரிய வரும்? இதுதான் நம்மள அடுத்த பகுதிக்கு, அதாவது வசனம் 17-18க்கு கூட்டிட்டு போகுது. இது கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற விடுதலை, ஆறுதலை பத்தி பேசுது. ஆமா, இந்த வசனங்கள் ரொம்ப நேரடியா செயல் சார்ந்திருக்கு. நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார். இது முன்னாடி பார்த்த வசனம் 15 மாதிரியே இருக்கு. ஆனா இங்க செவி சாய்க்கின்றார் கூட விடுவிக்கின்றார்னு ஒரு செயல் வருது. சரிதான். அப்புறம் வசனம் 18 இன்னும் ஆழமா போகுது.
உடைந்த உள்ளத்தாரை ஆண்டவர் அருகில் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். இந்த வரிகள் கொடுக்கிற ஆறுதல் ரொம்ப அதிகம். குறிப்பா கஷ்டத்தோட உச்சியில எல்லாம் போச்சுன்னு நினைக்கும்போது கடவுள் தூரமா இல்ல, ரொம்ப பக்கத்துல இருக்காருன்னு சொல்றது. இந்த அருகாமை தான் நிறைய பேரோட நம்பிக்கையோட மையமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வரிகள் உங்களுக்கு எப்படி படுது? மிக சரியா சொன்னீங்க. இந்த வசனங்கள் இந்த சங்கீதத்தோட இதய பகுதின்னு கூட சொல்லலாம். இங்க பயன்படுத்துற வார்த்தைகள் உடைந்த உள்ளம், நிஷ்பிரயலே, நைந்த நெஞ்சம், டகேருவாக், இதெல்லாம் சும்மா சோகம் வருத்தம் இது மட்டும் குறிக்கல. இது ஒரு ஆழமான வேதனை, மனம் முறிவு, ஒருத்தரோட ஆன்மாவே நொறுங்கி போன நிலை, நம்பிக்கை இல்லாத நிலை, ரொம்ப பலவீனமான ஒரு தருணம், இதையெல்லாம் குறிக்குது. தள்ளப்படும் போது அந்த நேரத்துல கடவுள் என்ன செய்றார்? அவர் தூரத்துல இருந்து பரிதாபப்படல, அவர் அருகில் இருக்கிறார். காரோவ். இந்த அருகாமைங்கிறது சும்மா உணர்வு இல்ல, அது ஒரு உண்மையான பிரசன்னம், ஒரு செயலோட இருக்கிற துணை. இது ரொம்ப முக்கியம். கவனிக்கணும். இந்த காப்பாற்றுதல் அல்லது விடுதலைங்கிறது எப்பவும் உடனடியா பிரச்சனை தீரும்னு அர்த்தம் இல்ல. அது ஒரு ஆன்மீக பலமா இருக்கலாம், கஷ்டத்தை தாங்குற சக்தியா இருக்கலாம், மன அமைதியா இருக்கலாம், இல்ல காலப்போக்குல சூழ்நிலை மாறலாம். முக்கியம் என்னன்னா, கடவுள் இந்த நொறுங்குன நிலையில இருக்கிறவங்கள கைவிடாம அவங்களோட ரொம்ப நெருக்கமா இருந்து அவங்கள தாங்குறாரு, பாதுகாக்கிறாரு. இது முன்னாடி நாம பார்த்த நீதிமான்கள் பற்றிய கருத்தோட சேர்த்து பார்க்கணும். நீதிமான்களுக்கும் துன்பம் வரும், அவங்களுக்கும் இதயம் உடையும், நெஞ்சம் நையும். அப்படிப்பட்ட நேரத்துல தான் கடவுளோட பிரசன்னம் ரொம்ப அதிகமா உணரப்படுது, இல்ல தேவைப்படுது. முதல் வசனத்துல சொன்ன எக்காலும் போற்றுவேன்ங்கிற அந்த முடிவுக்கு ஒருவேளை இதுதான் அடித்தளமா இருக்குமோ? ஏன்னா கஷ்டத்துக்கு நடுவுலயும் கடவுள் பக்கத்துல இருக்காரு நம்பிக்கை இருந்தா அந்த புகழ்ச்சிக்கு ஒரு ஆழமான அர்த்தம் கிடைக்குது. அந்த இணைப்பு ரொம்ப முக்கியம். புகழ்ச்சிங்கிறது நல்ல நேரத்துல மட்டும் சொல்றது இல்ல, கஷ்டத்திலையும் கடவுளோட அருகாமைய நம்பி சொல்றது. கடவுளோட செயல்பாடு இங்க ரொம்ப தெளிவா தெரியுது. அவரு செவி சாய்க்கின்றார், விடுவிக்கின்றார், அருகில் இருக்கின்றார், காப்பாற்றுகின்றார். இதில் சும்மா இருக்கிற தெய்வம் இல்ல, தன் மக்களோட உறவாடுற, அவங்க வாழ்க்கையில தலையிடுற ஒரு உயிருள்ள கடவுளோட சித்திரம். இந்த செயல்கள்லாம் அந்த உடைந்த உள்ளம் கொண்டவங்களுக்கு என்ன மாதிரி அனுபவத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப தனிப்பட்ட அனுபவமா இருக்கும். சிலருக்கு அது திடீர்னு ஒரு மன அமைதியா இருக்கலாம், மத்தவங்களுக்கு எதிர்பார்க்காத உதவியா வரலாம். சில சமயம் அது கஷ்டத்தை தாங்கிக்கிற ஒரு புது பலமா, நம்பிக்கை திரும்ப வர்றதா இருக்கலாம். கடவுளோட அருகாமைங்கிறது சூழ்நிலை மாறாட்டி கூட அந்த சூழ்நிலைய நாம எப்படி பாக்குறோங்கிறத மாத்தும் சக்தி கொண்டது. ஆமா, அது உண்மை. நீங்க தனியா இல்ல, எல்லாத்தையும் விட பெரிய ஒருத்தர் உங்களோட இருக்காருங்கிற உணர்வு பெரிய இருட்டுல கூட ஒரு சின்ன வெளிச்சத்தை கொடுக்கும். இந்த வசனங்கள் கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு சும்மா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லல. அதுக்கு பதிலா இந்த கஷ்டமான பாதையில நான் உன்னோட இருக்கேன்னு கடவுள் சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு ஆழமான உறவை மையமா வச்ச ஆறுதல். அப்போ இந்த சில வசனங்களை நம்ம விரிவா பார்த்ததுல ஒன்னோடொன்னு பிணைஞ்சிருக்கிற சில முக்கிய கருத்துக்கள் தெரிய வருது. முதல்ல, எப்பவும் புகழணும்னு ஒரு அழைப்பு. இது சும்மா சடங்கு இல்ல, கடவுள் இருக்காருன்னு ஏத்துக்கிற ஒரு விசுவாச செயல். அதை மத்தவங்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கும். சரி. ரெண்டாவது, கடவுளோட தேர்வான கவனம். அவர் நீதிமான்களை கவனிக்கிறாரு, அவங்க மன்றாட்ட கேட்கிறாரு, அதே நேரம் தீமைக்கு எதிரா நிக்கிறாரு. இது அவரோட நீதியை காட்டுது. ஆமா, கடவுள் உடனடியா பக்கத்துல இருக்காரு, விடுதலை தரேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. இந்த 3 விஷயங்களும் புகழ்ச்சி, கவனிப்பு, ஆறுதல் எப்படி ஒன்னோடொன்னு இணையுது? இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த குறிப்பிட்ட பதிவுரை பாடல் இன்னைக்கு நமக்கு என்ன செய்தியை தருது? இந்த 3 கருப்பொருளும் ஒரு வளைய மாதிரி ஒன்னோடொன்னு இணைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடவுள் இருக்காரு, அவர் பாக்குறாரு, அவர் நீதி உள்ளவர்ங்கிற நம்பிக்கை தான் தொடர்ந்து புகழ்றதுக்கு அடிப்படை. அந்த புகழ்ச்சியும் கடவுள் வழியில நடக்க நாம முயற்சி பண்றதும், நீதிமானா இருக்கிறதும் கடவுளோட ஆதரவான கவனத்தை நமக்கு தருது. சரிதான். ஆனா வாழ்க்கை கஷ்டத்தை கொண்டு வரும்போது அதே கடவுள் தூரமா போயிடல. அதுக்கு பதிலா ரொம்ப பக்கத்துல வந்து உடைந்த உள்ளத்தை தேத்துறாரு, நைந்த நஞ்சத்தை காப்பாத்துறாரு. இந்த அனுபவம் மறுபடியும் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையும் புகழ்ச்சியும் ஆழமாக்குது. இது ஒரு உயிரோட்டமான, மாறிட்டே இருக்கிற உறவை காட்டுது. இது சும்மா இருந்து கடவுள் எல்லாத்தையும் செய்வாருன்னு காத்திருக்கிற உறவு இல்ல. இதுல மன்றாடுறது,
புகழறது, நீதிக்காக நிக்கிறது, கஷ்டத்துல நம்பிக்கை வைக்கிறதுன்னு நாமளும் பங்கெடுக்கிற மாதிரி ஒரு இருவழி உறவு. குறிப்பா நிலையில்லாத கஷ்டமான காலங்கள்ல இந்த மாதிரி கடவுளை சார்ந்து இருக்கிறது ஒரு பலமான நங்கூரம் மாதிரி செயல்படும்னு இந்த சங்கீதம் காட்டுது. ரொம்ப அழகா இந்த இணைப்ப சொன்னீங்க. புகழ்ச்சி, கவனிப்பு, ஆறுதல்ங்கிற இந்த சுழற்சி விசுவாச வாழ்க்கையோட எல்லா ஏற்ற இறக்கத்தையும் காட்டுற மாதிரி இருக்கு. ஞான ஆகமத்துல சொன்ன அந்த சோதனை, தண்டனை மாதிரி தோன்ற அனுபவங்கள்ல மனுஷனோட உள்ளம் உடையதான் செய்யும், நெஞ்சம் நையதான் செய்யும். உண்மைதான். ஆனா சரியா அந்த நேரத்துல தான் கடவுள் ரொம்ப பக்கத்துல இருக்கார், அவரே காப்பாத்துறாருன்னு இந்த திருப்பாடல் சொல்லுது. இது வெறும் தத்துவம் இல்ல, இது ஒரு அனுபவ உண்மை. கேட்கவே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு. அப்போ இந்த எல்லா ஆதாரங்களையும் இப்படி சேர்த்து பார்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது இல்லையா? ஆமா, கிடைக்குது. நாம நம்ம கடமைய எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம பணிவோட அன்போட செய்யணும். இது லூக்காவும் திருத்தந்தையும் சொல்றது. சரி. அப்படி செய்யும்போது கஷ்டங்கள், சோதனைகள் வரலாம். ஆனா அது நம்மள புடமிடுறதுக்கு, நம்ம விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்குன்னு ஞான ஆகமம் சொல்லுது. ஆனா அந்த கஷ்டமான நேரத்துல நாம தனியா இல்ல. நம்ம உள்ளம் உடையும் போது கடவுள் மிக அருகில இருக்கார். நம்ம கூக்குரலை கேட்கிறார், நம்மளை காப்பாத்துறாருன்னு திருப்பாடல் சொல்லுது. அருமையா தொகுத்தீங்க. இது ஒரு சுழற்சி மாதிரி கூட சொல்லலாம் நீங்க சொன்னத. சுழற்சியா? ஆமா. பணிவான சேவை, அதுக்கப்புறம் ஒருவேளை சோதனைகள் வரலாம். ஆனா அந்த சோதனைகள்ல கடவுளோட உடனிருப்பு, அதனால ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையோட நம்ம திரும்பவும் சேவை செய்யறோம். இது கடவுளுடனான உறவின் ஒரு யதார்த்தமான ஆழமான பார்வை இல்லையா? ஆமா, நல்லா சொன்னீங்க. இது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை அனுபவங்களோட எப்படி பொருந்ததுன்னு யோசிக்க வைக்குது இல்லையா? கண்டிப்பா. அந்த பயனற்ற பணியாளருங்கிற கருத்து, அது நமக்கு சவாலா இருக்கா இல்ல அது ஒரு விடுதலையா இருக்கா? அதாவது நான் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்ல, என் கடமையை செஞ்சா போதும்ங்கிற ஒரு வித விடுதலையா? நல்ல கேள்வி. அப்புறம் ஞான ஆகமத்துல சொல்ற மாதிரி கஷ்டங்கள் வந்தப்போ அது கடவுளோட சோதனை, அதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்மால நம்ப முடிஞ்சதா? ஆமா, அதுவும் யோசிக்கணும். திருப்பாடல் சொல்ற மாதிரி உள்ளம் உடைந்த நேரத்துல கடவுள் பக்கத்துல இருக்கிறத உணர்ந்த அனுபவம் உண்டா? இதெல்லாம் நம்மள நாமளே கேட்டுக்க வேண்டிய கேள்விகள். நீங்க சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஆதாரங்கள் எல்லாம் வெறும் பழங்கால எழுத்துக்கள் மட்டும் இல்ல. அவை கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை பத்தி, வாழ்க்கையோட அர்த்தத்தை பத்தி இன்னைக்கும் நம்ம கிட்ட பேசுது. முக்கியமா நம்பிக்கை மற்றும் அன்போட பங்கு இதுல என்னங்கறத பத்தி யோசிக்க வைக்குது. ஆக இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம என்ன முடிவுக்கு வரலாம்? நம்ம செயல்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காம ஒரு பணிவான மனசோட சேவை செய்யறது ரொம்ப முக்கியம்னு தெரியுது. ஆமா, அதே நேரத்துல வாழ்க்கை நம்ம மேல எரியிற சோதனைகள் மத்தியிலையும் கடவுள் நம்ம கூடவே இருக்காருங்கிற நம்பிக்கையும், நீதிமான்களுக்கு அவர் ஒரு நல்ல முடிவை வச்சிருக்காருங்கிற உறுதியும் நாம பற்றிக்கிட்டு வாழணும்னு இந்த ஆதாரங்கள் நமக்கு சொல்லுது. கடைசியா நாம சாலமோனின் ஞான ஆகமத்துல பார்த்த அந்த ஒரு வரிய 3:9 மறுபடியும் யோசிச்சு பாப்போமா? சொல்லுங்க. அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர், அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். ஆமா, அந்த வரி. இது ரொம்ப ஆழமான வரி இல்லையா? நம்பிக்கை, உண்மை, அன்பு, நிலைத்திருத்தல், இந்த 4க்கும் உள்ள தொடர்பு என்ன? இது ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. உண்மைய முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கும் கடவுளோட எப்போதுமே நிலைச்சு நிக்கிறதுக்கும் வெறும் கடமையை செய்யறது மட்டும் போதுமா? இல்ல, அந்த நம்பிக்கை மற்றும் அன்பின் அடித்தளம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குதா? இந்த நம்பிக்கை, அன்புங்கிறது எப்படி நம்ம செயல்கள்லயும் நாம சோதனைகளை எதிர்கொள்ற விதத்திலையும் வெளிப்படுது. ஆமா, இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்விதான். இத பற்றி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம்.